தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நாளை வெளியாக இருக்கிற படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த திரைப்படம் சீமானவர்களோட கனவை நிறைவேற்றிய திரைப்படமாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதாவது இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இலங்கையில் ஒரு குடும்பம் அகதியாக கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வர இடத்துல தான் இந்த கதை ஆரம்பிக்குது. ராமேஸ்வரத்தில் அவங்க வராங்க அப்படின்றதுல தான் இந்த படமே ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் எப்படி அவங்கள வந்து தன் குடும்பமாக ஏற்றுக்கிட்டு அவங்க எப்படி அவங்களுக்கு வர பிரச்சனையிலேருந்து அவங்களை காப்பாற்றுறாங்க, அந்த இலங்கை குடும்பத்தை காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட திரைக்கதையாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நேர்மையாக எடுத்த திரைப்படமாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதில் 2 முக்கியமான வசனங்கள் வந்து என் மனசை வந்து ரொம்பவே சங்கடப்படுத்திடுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதில் என்னென்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யோகி பாபு அவர்கள் வந்து ஒரு வசனம் பேசுவார். அதில் வந்து பக்ஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நண்பனும் வந்து தமிழ் தான் பேசுவான், இலங்கை தமிழ் தான் பேசுவான் அப்படின்னு சொல்லும்போது அவன் எந்த போட்டில் ஏறி வந்தானோ அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிற மாதிரியான ஒரு டைலாகாக இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுத்துகிற ஒரு டைலாகாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து ஈஸி கிடையாது. ஒரு குடும்பத்தை தன் நிலத்தை விட்டுட்டு அகதியாக இன்னொரு நாட்டுக்கு வர்றதுன்றது வந்து ரொம்பவே மனசுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து கடைசியாக போலீஸ்லாம் வந்து அவங்களை கைது செய்ய வருவாங்க. இதெல்லாம் போகும்போது கடைசியில் வந்து ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, நீ அகதி கிடையாதுப்பா அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. இங்கே இது எல்லாருக்குமான மண் அப்படின்றத வந்து சீமானவர்களோட ஆசையான அந்த இலங்கை தமிழர்கள் அத்தனை பேருக்கும் இங்க குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்ற சில விஷயங்களை ரொம்பவே நேர்த்தியா பேசப்பட்ட திரைப்படமா இந்த படம் இருக்கு அப்படின்றது ரொம்பவே மகிழ்ச்சி தர விஷயமா இருக்கு. இந்த திரைப்படம் வந்து மிக மிக முக்கியமான திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றுல அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே இந்த படத்தை தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடை செய்யுங்க. அப்பதான் இந்த மாதிரியான இலங்கை பிரச்சனையை பேசி இலங்கை தமிழர்களை பேசி திரைப்படங்கள் நிறைய வரும் அப்படின்றதுலயும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.